என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை செயல்படவே மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை செயல்பட மாட்டேங்குது, அப்புறம் செயல்படுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் குழம்பிடுறாங்க, ஆண்டவர் எனக்கு வார்த்தையை தராரு, ஆனால் வார்த்தை எதுவுமே வாழ்க்கையில் பழிக்கிற மாதிரியே தெரியலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கான செய்தி தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் செயல்படலை பிரதர், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர் மேலே பழிய போட ஆரம்பிச்சிடுவோம். வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படலை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கர்த்தர் மேலே ஏதோ ஒரு பிழை இருக்குது அப்படின்னு கிடையாது. வார்த்தை கரெக்டாகவும் இருக்குது, கர்த்தரும் கரெக்டாக இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ளுகிற உங்கள் மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு இந்த வார்த்தைகள் எப்படி கிரியை செய்யணுன்றதுக்காக ஒரு உவமையை சொல்கிறாரு. விதைக்கிறவனை பற்றின ஒரு உவமையை அவர் பேசுகிறாரு பாருங்களேன். அதை எதற்கு ஒப்பிடுறாருன்னா தம்முடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாரு. ஒரு மனுஷன் விதைக்க புறப்படுறான், அவன் விதைகளை தூவ ஆரம்பிக்கிறான். இங்கே 3 விதமான விதைகளை பற்றி இயேசு பேசுகிறாரு. சில விதைகள் எங்கே விழுது அப்படின்னா வழி அருகே விழுந்துருது. சில விதைகள் எங்கே விழுது அப்படின்னா கற்பாறை இருக்கிற இடங்களில் விழுது. சில விதைகள் எங்கே விழுது அப்படின்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுது. இந்த 3 விஷயமும் எப்படி இந்த விதையை வளர்ந்து வரவிடாமல் தடுக்குது அப்படின்றத எதற்கு ஒப்பிடுறாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள விதைக்கப்படும் பொழுது அது எப்படி வளர்ந்து விடாம அது தடுக்குது அப்படின்றத ஒப்பிட்டு பேசுறாரு. இயேசு சொல்றது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இது ஏதோ ஒரு இடத்துல விதைக்கப்பட்டதுனால பறவைகள் அதை பட்சித்து போட்டுருதான். இதுக்கு என்னப்பா அர்த்தம்? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னா யாரு, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னா என்ன அப்படின்றத வாசிக்கலாமா? லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இங்கே கேட்டகரி என்ன அப்படின்னா வசனத்தை கேட்குறவங்க. வசனத்தை கேட்ட உடனே பிசாசு என்ன பண்ணுறான்னா அவங்க அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாது, இது இவனுக்குள்ளே போச்சுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை உடனே எடுக்கிறதற்கு முயற்சி செய்கிறான். இவன் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு அப்படின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல வேதவசனம் இப்படி சொல்லுது, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அப்படின்னு இருக்கும். எங்க அவ்வளோ நேரம் பிசாசு வந்திருக்காது, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பிசாசு எப்போ வருது அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் ஒரு செய்தியை கேட்குறீங்களோ, நீங்கள் எப்போல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களோ, எப்போல்லாம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வராத பிசாசு அப்போ தான் வருவான். ஏன் அப்படின்னா அவனுடைய ஒரே டார்கெட்டு அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா இயேசு இங்கே நிலமாக எதை ஒப்பிடுறாரு அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை ஒப்பிடுறாரு, விதையா தேவனுடைய வசனத்தை ஒப்பிடுறாரு. அப்போ வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போச்சு அப்படின்னா அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கு முன்னாடியே அதை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாக்கை பண்ணுறான் பாருங்க. திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்ட்டு இருக்கு. பிசாசை பற்றி என்ன போட்டிருக்குன்னா அவன் ஒரு திருடன் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம திருடன் அப்படின்னு சொன்னோடனே பிசாசு என்ன சொல்லிடுவோம், பிரதர் என்கிட்ட இருக்கிற பணத்தை பிசாசு திருடிட்டு போயிட்டான் பிரதர், என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை பிசாசு திருடிட்டு போயிட்டான் பிரதர், என்கிட்ட இருக்கிற கான்ட்ராக்டை பிசாசு திருடிட்டு போயிட்டான் பிரதர், என்கிட்ட இருக்கிற சமாதானத்தை பிசாசு திருடிட்டு போயிட்டான் பிரதர். அவனை நம்ம வேற விதத்தில் திருடிட்டு போயிடுறான்னு நினைக்கிறோம். ஆனால் பிசாசு அதை திருடுறதுக்கெலாம் வர்றதே கிடையாது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அவன் ஃபஸ்ட்டு எதை திருட வரான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேட்டகரி இந்த லிஸ்ட்டில் இருந்த எதையும் அவன் திருட வரல. உங்களுக்குள்ளே விதைக்கப்படுற வசனத்தை தான் அவன் திருடணும்னு நினைக்கிறான். ஏய், இந்த வசனம் அவனுக்குள்ளே போகக்கூடாது, இது மட்டும் அந்த நிலத்தில் அவன் இருதயத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் இவன் வசனத்தை கேட்குறானா, அவன் சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கப்புறம், இல்லை இந்த வீடியோ அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம், அல்லது அவன் பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த வசனத்தை அவனுக்குள்ளேருந்து எடுத்துடணும். அதை எடுக்கணும் அப்படின்றதுக்கு பல முயற்சிகள், பல பொய்களை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வச்சுக்கிட்டே இருப்பான். ஏப்பா அதெல்லாம் அவங்களுக்கு தான்ப்பா வேலை செய்யும், உனக்கு வேலை செய்யுமா? அவங்க வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறுமா? இப்படி எத்தனை தடவை ஆண்டவர் உன்கிட்ட பேசியிருப்பார், இந்த வசனம் மட்டும் உன் வாழ்க்கையில் வேலை செஞ்சிருமா?
அவன் திருட நினைக்கிறது வேற ஒன்றையும் கிடையாது. இந்த வசனத்தை திருடுறதுக்கு 1000 பொய்களை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சாலும் இந்த வசனத்தை பிசாசை திருட விடாதீங்க. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், ஒரு தடவை இந்த விதை என்னும் வசனம் அவனுடைய இருதயத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அடுத்து அவனுக்கு விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கும். அடுத்து விசுவாசம் உண்டாச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சுன்னா அது முளைச்சு மரமா மாறி கனி கொடுக்கிற லைஃப் ஸ்டைலுக்குள்ள அவன் போயிடுவான். இவ்வளோ தூரம் அவன் போகாம இருக்கணும் அப்படின்னா இதை இங்கேயே கிள்ளி விட்டுரு, இந்த விதைய உள்ள போக விடாதன்னு ஒரு பிளான் பண்ணிடுறான். நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு அப்படி பண்ணுறான் பிரதர், இப்படி பண்ணுறான். கிடையாது, அவனோட ஒரே டார்கெட் உங்களுக்குள்ளே போகிற வசனம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னா, பிசாசு எதுக்கு வரானா உங்கள்கிட்ட இருக்கிற வசனத்தை திருடுறதுக்கே அன்றி வேற எதுக்கும் கிடையாது. ரெண்டாவது இயேசு சொல்கிறது, கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதில் மண் ஆழமாக இராததுனால அது சீக்கிரமாக முளைத்து அதில் வேரும் இல்லாததுனால அது சீக்கிரமாக உலர்ந்து போயிடும் அப்படின்றார். அப்போ கற்பாறையின் இடத்துல விதைக்கப்பட்டவன்னா யாரு, இது ஏன் வேலை செய்யாமல் போகுது அப்படின்றத இப்போ நம்ம வாசிச்சிடலாம். நம்ம மாற்றி மாற்றி வசனங்களை வாசிப்போம், ஒரு அதிகாரத்தில் மாறிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இது மத்தையிலையும் இருக்குது, மார்க்லையும் இருக்குது, லூக்காலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நேரம் நம்ம ஒவ்வொரு சாப்டரை எடுத்து வாசிப்போம். ஏன்னா ஒவ்வொரு வசனங்களில் வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இங்கே ரெண்டாவது கேட்டகரியில் நிறைய பேர் வருவீங்க. வசனத்தை சொன்னதுக்கப்புறம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீங்க. ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது ஆமே அல்லேலூயா இது எனக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிடுவீங்க. ஆனால் வசனத்தின் நிமித்தம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போனதுனால பிசாசு இப்போ என்ன பண்ணுறான், உங்களை சோதனைக்கு உட்படுத்தி அந்த வார்த்தையை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறான். அதனால வரக்கூடிய சில நெருக்கங்கள், அதனால வரக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்த உடனே இந்த வார்த்தையை விட்டுருவோம் பாருங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். இதுதான் வேர் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் அதை வேர் ஊண்டி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிசாசு ஓடிடுவான். அந்த வசனத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும். ஸோ அதனால தான் இயேசு ரெண்டாவது கேட்டகரி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பிரதர் வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது பிரதர், ஆனால் வீட்டுக்கு போனால் மறுபடியும் சோகமாயிருது பிரதர், வீட்டுக்குள்ளே போனால் மறுபடியும் அதே பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டியது இருக்குது, நான் ஆஃபீஸுக்கு போனால் அதே பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டியது இருக்குது, நான் பிஸ்னஸுக்கு போனால் அதே பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டியது இருக்கு. இல்ல, நீங்க வசனத்தை கேட்கும் போது எந்த ஒரு உற்சாகமா இருந்தீங்களோ, எந்த ஒரு சந்தோஷமா இருந்தீங்களோ, அதே சந்தோஷத்தோட அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு வச்சிருக்கணும். இப்போ மூணாவது கேட்டகரியை பார்ப்போம். முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்க. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டுருது அப்படின்ட்டு இருக்கு. அது என்ன முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம வாசிச்சிடலாமா? மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இந்த மூணாவது கேட்டகரி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டர் பாருங்களேன். இருந்தது என்ன அப்படின்னா, வசனம் வந்த உடனே அதை ஆட்டையை போட்டு போயிடுறது, அது நிலத்துக்குள்ளே போய் பதியாமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, நிலத்துக்குள்ளே போய் அது வேறு விடுறதுக்கு முன்னாடியே அந்த விதையை எடுத்துடுறது. இந்த மூணாவது கேட்டகரி என்னன்னா, வசனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஏதோ இப்போதான் வாழ்க்கையில் ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சு பிரதர், டக்குன்னு நின்றுச்சு. இப்போதான் ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பிரதர், டக்குன்னு நின்றுச்சு. அதுக்குள்ள பிசாசு இப்படி ஒரு லாக்கை கொண்டு வந்து போட்டுட்டான். இது மூணாவது கேட்டகரி. நீங்க ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மூணாவது கேட்டகரியில வளர்ந்து வர்றப்போ நெருக்கி போட்டுருது. நம்ம நினைக்கிறோம் இது எது நெருக்கி போடுது தெரியுமா? இங்க சொல்றது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். உலக கவலைனா என்ன? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறது. ஐயோ நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்பீங்க, ஆண்டவர் உங்களை இப்படி உயர்த்த போறாரு, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்ற போறாரு அப்படின்னு பல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்ததுக்கப்புறம் நாளைக்கு அந்த பில்லை கட்டணுமே, எனக்கு ஒரு ட்ரெஸ் இல்லையே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நல்லா மாறிக்கிட்டே இருக்கே, நான் மட்டும் அதே வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனே, எப்படி நான் முன்னேற போகிறேன்? இது நீங்கள் நினைக்கிறீங்க கவலைப்படுறதுனால என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியாமல் நார்மலாக நினச்சிட்டு போயிடுறீங்க. இல்லை, நீங்கள் கவலைப்படுறதுனால அந்த வார்த்தையை நீங்கள் நெருக்கி போடுறீங்க அப்படின்ட்டு இருக்கு. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைய தினம் அந்தந்த நாளுக்காக அது கவலைப்படட்டும் அப்படின்றாரு. நாளைய தினம் வருதா,
இவன் நாளைய தினத்தில் வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லி அந்த நாள் உங்களை பார்த்து பயப்படணுமா? நீங்கள் அந்த நாளை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம பொதுவாகவே ஐயையோ என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறது ஃபுல்லாமே அந்த வசனத்தை நெருக்குகிறதா இருக்குது. அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறதும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பிரதர், என் வாழ்க்கையில் எப்படி பிரதர் முன்னாடி வருவேன், இதை ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நான் செழிப்பாக இருப்பதற்கும் நான் ஐஸ்வர்யவானாக இருப்பதற்கும் சொல்லுது. நான் அதை எடுத்து தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கவலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 3 கேட்டகரியுமே என்ன பண்ணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் லைஃப்பில் செயல்பட விடாமல் ஆக்கிடுது. இந்த 3ல் ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வார்த்தையை சொன்னதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது பிரதர், ஒருவேளை நான் தான் தப்பாக புரிந்து கொண்டேன். கிடையாது. இது எப்படி அதனால தான் இதை அழகாக ஒப்பிடுறாரு பாருங்களேன். விதைக்க ஒருத்தன் புறப்படுறான், அவன் விதையை எடுத்து ஒவ்வொரு நிலத்தில் தூவ ஆரம்பிக்கிறான். இப்போ விதைக்கிறவன் மேலே தப்பு இருக்கா? கிடையாது. இயேசு மேலே தப்பு இருக்கா? கிடையாது. அவர் கொடுக்குற வார்த்தை மேலே தப்பு இருக்கா? விதை மேலே தப்பு இருக்கா? பிரதர், விதை அவர் கொடுக்கும்போது பாதி உடஞ்ச விதையாக இருந்துச்சு. கிடையாது, ஒரே விதையை தான் தூவுறாரு. எல்லாருக்கும் ஒரே வசனத்தை தான் அனுப்புகிறாரு. நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் ஒரே வசனம் தான் வருது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்கிறது கிடையாது. ஏன்? அது போய் விழுற நிலம் தான் அது எப்படி முளைச்சி வரணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணுது. சில நிலம் என்னவா இருக்குது? கற்பாறை உள்ளதா இருக்குது. சில நிலம் என்னவா இருக்குது? வழி அருகே உள்ளதா இருக்குது. சில நிலம் எப்படி இருக்குது? முள்ளுள்ள இடங்களா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த விதையை முளைக்கி விடாமல் ஆக்கிடுது. இதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் தான் தவிர்த்து கர்த்தர் மேலே நம்ம பழி சொல்றதுனாலையும் வசனத்தின் மேலே நம்ம பழி சொல்றதுனாலையும் எதுவுமே மாற போகிறது கிடையாது. பழி எங்கே மாறணும் அப்படின்னா உங்கள் மேலே மாறணும். உங்களுடைய இருதயத்தை இதை சரிப்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா இருதயத்தை எப்படி நம்ம சரிப்படுத்துறது, எப்படி ஒரு வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயேசு விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் எப்படி கிரியை செய்துன்னு சொல்கிறாரு பாருங்க. 23வது வசனம் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். சரி, இப்போ வசனத்தை கேட்கிறவன் 100 தானே பலன் தரணும். ஏன் ஒரு சிலவன் 30 பலன் தரான்? ஏன் ஒரு சிலவன் 60 பலன் தரான்? ஏன் ஒரு சிலவன் 100 பலன் தரான்? எல்லாருக்கிட்டையும் வித்தியாசமாக இருக்குது. எல்லார்ட்டையும் கர்த்தருடைய வார்த்தை ஒரே விதத்தில் செயல்படுறது கிடையாது. இதற்கும் அந்த நிலம் தான் காரணம். அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 24வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இங்க கேட்கிறத குறித்து கவனியுங்கள் அப்படின்றாரு. கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நீ இயேசுட்ட கேட்ட அப்படின்னா உனக்கு நீ எப்போ பாரு அதிகமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நீ கேட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா அவர் உனக்கு கொடுத்துருவாரு அப்படின்ட்டுவாங்க. இங்கே அந்த கேட்கிறத பற்றி எழுதலை, இந்த கேட்கிறத பற்றி எழுதியிருக்கு, லிசனிங்கை பற்றி எழுதியிருக்குது. அப்போ இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அதிகமாக வசனத்தை கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போது நீங்கள் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு 100% வேலை செய்யும். இல்லாட்டி அது 60 வேலை செய்யும். அதற்கும் கம்மியாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது 30 வேலை செய்யும். எல்லாருக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கப்படுது, ஆனால் வேலை செய்கிறது வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா கேட்கிற உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறீங்க. ஒரு வார்த்தை எடுத்து வாசிக்கிறீங்களா, அதை எந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறீங்க அப்படின்றத பாருங்கள். மறுபடி கேட்குறீங்களா அப்படின்றத பாருங்கள். இப்படி கேட்டிங்கன்னா அதிகமாக கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஏன்னா அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாரு. அப்போ உங்கள்கிட்ட வார்த்தை இருக்குதா? வார்த்தை இருந்தால் நீங்கள் கேட்குற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொருளாதார ஆசீர்வாதம், இன்னைக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சுகம், இன்னைக்கு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற சமாதானம் எல்லாமே வார்த்தைக்குள்ள இருக்குது. நீங்க வார்த்தையை மட்டும் அதிகமா உங்களுக்குள்ள போக வச்சுட்டீங்க அப்படின்னா கேட்கிற உங்களுக்கு நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேட்டகரியில நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, அதிகமாக வசனத்தை கேட்கணும். இது உள்ளே போச்சுனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 100 மடங்கு பலனை கொடுக்குற ஒரு நபராக இதுக்கப்புறம் மாற்றப்பட போகிறீங்க. 30 கிடையாது, 60 கிடையாது. உங்கள் லைஃப் 100% ஃபுல் பொட்டன்ஷியலில் இயேசு உங்களை வைத்திருக்கிற வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்தி செல்வார்.
சரி, இப்போ நல்ல நிலமா எப்படி இருக்கிறது, என்ன நானே நல்ல நிலமா எப்படி மாத்திக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எவனோ அவன் கேட்கிறவனா இருக்கிறான், ரெண்டாவது உணர்கிறவனா இருக்கிறான். இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அது என்னன்னா, அவன் அதில் வேறு ஊன்றுகிறவனா இருக்கிறான். இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த மூணையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வசனம் 100% வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு நம்ம வந்துடுவோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் கேட்கிறவனா இருப்பான். நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வசனத்தை கேட்கிறதற்கு நமக்கு பொறுமையே கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக இருக்கும். இப்போ ஒரு ஊழியக்காரரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது பிரதர், என் குடும்பத்தில் இப்படி இருக்குது பிரதர், என்னோட பிரச்சனை இதுதான் பிரதர், அதுதான் பிரதர். உங்களுடைய நோக்கமே என்னவா இருக்கும் அப்படின்னா, ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை சொல்கிறதா தான் இருக்குமே தவிர்த்து வசனத்தை கேட்கணும் அப்படின்றது இருக்காது. பாருங்களேன், உங்கள் பிரச்சனைகளை தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் பைபிளில் மார்த்தாளுடைய வீட்டுக்கு இயேசு போயிருக்கிறாரு. போனப்போ மரியாள் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மார்த்தாள் பற்பல வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறாரு. பற்பல வேலையை செஞ்சுட்டு டயர்டாகிட்டு இயேசுக்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லுது, எப்பா மரியாள் உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் எவ்வளோ வேலையை பார்த்து டயர்டாக இருக்கிறேன், நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ இயேசு சொல்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்றாரு. என்ன நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்? இவ்வளவு நேரம் அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பில் அவள் வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணா. ஆனால் நீ உனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பில் நீ வேலை செய்யணும் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்ட. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஊழியக்காரவங்ககிட்ட போனாலே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்ட்டுவாங்க. கிடையாது, அவங்ககிட்ட இருக்கிற வசனத்தின்படி ஆலோசனையை நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். எனக்கெல்லாம் யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம், எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நான் சொல்ல வரதை கேளுங்க, அதெல்லாம் கிடையாது பாஸ்டர், நான் சொல்லுவேன் பாஸ்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, நான் கேட்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கேட்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாது. ஏசு அதனால தான் சொல்கிறாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனா ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கேட்குற ஒரு எபிலிட்டி இருக்கும். கேட்கணும். என்னை விட சில மூத்த ஊழியக்காரவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் அவங்ககிட்ட இருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். நான் அவங்ககிட்ட என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில கேள்விகளை கேட்டுட்டு நான் அதிகமாக பேச மாட்டேன், அவங்கள அதிகமாக நான் பேச விடுவேன். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஞானத்தையும் நான் கேட்டு கற்றுக்குவேன் பாருங்க. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவோன்னா, ஐயா வந்துட்டார்ரா, இவர்கிட்ட நம்ம எல்லா பிரச்சனையும் சொல்கிறோம்டா. கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் அவங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போட்டு படாத பாடு படுத்துறதுலேயே அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, மேக்சிமம் உங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இயேசு சொல்கிறது என்னென்னா, கவனிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ரெண்டாவது, வசனத்தை உணர்கிறவர்களாக இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னவா இருக்குன்னா, பாஸ்டர் நானும் பைபிள் படிக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன், ஆனால் படித்தா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அது புரியாதனாலே நான் வாசிக்கிறத நிப்பாட்டிடுறேன் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படிலாம் நிப்பாட்டக்கூடாது. உங்களுக்கு புரியலைனாலும் மறுபடி வாசிக்கணும். என்கிட்டலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுடைய செய்தியை நான் முதல் தடவை கேட்டேன், எனக்கு கொஞ்சம் புரியலை, ஆனால் 2வது தடவை கேட்டேன், அது எனக்கு புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாருங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே உங்களுக்கு எதுவுமே புரியாது பாருங்கள். அந்த வசனம் புரியலைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய தீர்மானம் என்னவா இருக்குன்னா, நான் வாசிக்கிறேன்னா நான் வாசிக்க போகிறேன், நான் வார்த்தையை கேட்க போகிறேன்னா நான் கேட்க போகிறேன். அது புரியலைனா கூட பரவாயில்ல, நீங்கள் மறுபடி அதே இதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது புரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கெப்பாசிட்டி இல்லை பிரதர், என் மேலே தான் தப்பு. கிடையாது, உங்கள் மேலே தப்பே கிடையாது. நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இயேசு கூட இருந்த சீஷர்களே இயேசு சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ளலை. இன்ஃபேக்ட் இந்த உவமையை கூட அவங்க புரிந்து கொள்ளலை. இயேசு சொன்ன நிறைய வார்த்தைகளை அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இப்படி வேதவசனத்தில் போட்டிருக்கு, இயேசு சொன்ன அநேகம் காரியத்தை அவங்க துவக்கத்தில் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு இருக்கு. இயேசு நிறைய விஷயத்த சொன்னார், எல்லாமே சீஷர்களுக்கு புரியலை. அவர் உயிர் தெழுந்து பரமேறினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது. இயேசு அன்னைக்கு இதை சொன்னாரே, இதுக்கு தான் அதை சொன்னாரா? அந்த ஊமை அன்னைக்கு சொன்னார் பாரு, இன்னைக்கு இப்படி நடக்குது பாரு, இதுக்கு தான் அதை சொன்னாரா? அவங்களுக்கே அது லேட்டாக தான் புரிந்திருக்கு. அப்போ இவங்க புரியலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இயேசுவே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இதை புரிந்து கொள்ள மாட்டீங்க, ஒரு காலம் வரும் அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்றாரு. அப்போ உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல,
ஃபஸ்ட்டு கேட்கிறவங்களா இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எத்தனை பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், ஒரு வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இந்த வசனத்தை நான் ஏற்கனவே வாசிச்சிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு இன்றைக்கி தான் பிரதர் தெரிஞ்சிச்சு. இல்லை இந்த செய்தியின் வழியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பிரதர் இந்த வசனத்துக்கு இப்படியா பிரதர் அர்த்தம் இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வசனத்துக்கு இருக்கிற இன்னொரு அர்த்தமும் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அதில் இருக்கிற பரிமாணங்கள் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிரதர் நான் வாசிக்கும் போதெல்லாம் புதுசாக எனக்கு தெரியுது பிரதர், ஆனால் இதுக்கு முன்னாடி இதை வாசிச்சிருக்கேன், இத்தனை நாள் என் கண்ணில் படலை. அத்தனை நாள் உங்கள் கண்ணில் பட்டிருக்குது, ஆனால் இப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குது. நான் சொல்கிறேன், இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தருவாராக, வசனத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயத்தை திறப்பாராக. மூணாவது நல்ல நிலமாக நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனத்தில் வேறு ஊன்றவர்களாக நீங்கள் இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு புரிந்து கொண்டீங்களோ அந்த வசனத்தில் நிற்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, இந்த வசனத்தை நான் ஒரு நாளும் எந்த சூழ்நிலைக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். அவர் சொன்னதே, அவர் சொன்னபடியே ஆகும், நான் அதற்காக விசுவாசத்துடன் காத்திருப்பேன் அப்படின்னு நிற்கணும் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், அவர் சொன்ன வார்த்தையை மறுபடி தியானம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரா, சரி இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, ரைட்டு போயிடுவோம், அப்படி போகக்கூடாது. அந்த வார்த்தையை மறுபடியும் பாருங்கள். எனக்கெல்லாம் நான் ஒரு சொல்லப்படுற தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணுவேன்னா, நான் எழுதி வச்சுக்குவேன், நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சத்தமாக இருந்தாலும் எனக்கு தீர்க்க தரிசனமாக யாராச்சும் எனக்கு சொன்னாலும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கேட்பேன். நான் ஒரு சில தீர்க்க தரிசனத்தெல்லாம் 20-30 தடவைக்கு மேலே கேட்டிருக்கேன். ஏன் கேட்குறேன்னா, அதை நான் என் மைண்டுக்குள்ளே கொண்டு போய் பதிக்கிறேன். இதுவாக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத என் மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் வேறு விட வைக்கிறது. இதை தான் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. கேட்டுருவாங்க, கேட்டுட்டு அதை ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இதை மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். எப்படி வேதத்தை தியானம் பண்ணுறது, எப்படி வார்த்தைகளை மெடிடேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் வரக்கூடிய நாட்களில் எப்படி டீப்பாக மெடிடேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் கெட்ட நிலமாக இருக்க மாட்டீங்க, ஒரு நல்ல நிலமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் செயல்படுறதை பார்ப்பீங்க. சில நேரம் கிடையாது, எல்லா நேரமும் 30 கிடையாது, 60 கிடையாது, 100 செயல்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. பிசாசுக்கு இது தெரியும், அதனால தான் ஃபஸ்ட்டிலே அவன் வர்றான். இயேசு இதை என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் அப்படின்றாரு. இதை ராஜ்யத்தின் ரகசியம்னு சொல்கிறாருன்னா இதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ ரகசியம்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும், இது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை ஒருத்தன் லைஃப்பில் மாற்றிட்டான் அப்படின்னா வசனம் அவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வசனம் அவனுக்குள்ளே போகும். வசனம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வெளியே வர ஆரம்பிக்கும். அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மரமாக மாறும். மரமாக மாறிச்சுன்னா கனிகளை தரும். நான் சொல்கிறேன், அடுத்து ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவன் நுழைய ஆரம்பிப்பான். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போக போகிறீங்க. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக வருகிறேன். இதுக்கப்புறம் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும், இதுவரைக்கும் இவங்க வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நினைப்பூட்டுறவங்களா இருக்கிறீங்க. அதை நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுங்க. இந்த வசனம் ஒன்றும் வீணாக அல்ல. நீர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய இருதயத்தில் ஆழமாய் போய் துளிர்விட்டு அது ஒரு மரமாக வந்து அது கனிகளை கொடுப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். அது 30, 60, 100 அது இவங்களுடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்வதாக என்று நான் சொல்லுகிறேன். ஒன்றும் வெறுமனையாக தரையிலே விழுவதற்காக அல்ல. இவங்களுடைய தலையின் மேல அந்த வசனங்கள் வந்து, வார்த்தைகள் வந்து விழுந்து அது பலிப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். இதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற கெட்ட நிலங்களுக்கான பழக்க வழக்கங்கள், அந்த ஹேபிட், பிசாசு இவங்களை குருடாக்குகிற அந்த தன்மைகள் எல்லாமே மாற்றப்பட்டு போகட்டும். இவங்களுடைய இருதயம் இப்பொழுதே வசனத்திற்காக, வார்த்தைக்காக திறக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வசனத்திற்காக திறக்கப்பட்ட ஒரு இருதயம் இப்பொழுதே உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லா இருதயங்களும் புதுப்பிக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த செய்தி உங்களை தொட்டுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கேட்டு இந்த வார்த்தையினால் பிரயோஜனப்படட்டும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைக்காக, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் விதைக்கலாம். நம்ம இன்றைக்கி கேட்ட மாதிரி இது ஒரு நல்ல நிலம். நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது இங்கே ஒரு பெரிய ஹார்வெஸ்ட்டை பார்ப்பீங்க. விதையை நம்ம எல்லா இடத்துலையும் தூவிட மாட்டோம் பாருங்களேன்.
எல்லோரும் சொல்லுவாங்க நான் அங்கே விதைச்சேன் இங்கே விதைச்சேன். கிடையாது. நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கும் போது நல்ல ஹார்வெஸ்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வார்த்தைகளால் நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா இந்த ஊழியத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தினால ஆசீர்வதிக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தினால நீங்கள் விதைக்கலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். கீழே பார்க்குற அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பே, ஃபோன்பே, அந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கீழே இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூனியனை பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். மாதம் மாதம் இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்காளராகவும் மாறலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.